என் பெயர் இலக்கியா. எனக்கு 23 வயதாகிறது. நான் இளங்கலை பொறியியல் பட்டதாரி. எங்களது சொந்த ஊர் ஈரோடு. எங்களது வீட்டில் நான் ஒரே பெண். எனது அப்பாவும் அம்மாவும் தமிழ்நாடு ஈபியில் பணிபுரிகிறார்கள். எங்களது குடும்பம் நடுத்தரமான குடும்பம்தான். இருந்தாலும் எனக்கு எங்கள் வீட்டில் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார்கள். இப்படியே நாட்கள் ஓட எங்களது வீட்டில் திருமண பேச்சையும் எடுக்க ஆரம்பித்தார்கள். எனது அப்பாவுடைய நண்பர் மூலமாக மதுரையில் இருந்து ஒரு ஜாதகம் வந்தது. மாப்பிள்ளை பார்க்க அழகாக இருந்தார். பின் எனது அப்பா என் ஜாதகத்தையும் அவருடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்ததில் ஜாதகம் சரியாக பொருத்தம் இருக்கிறது என்று ஜோதிடரும் சொன்னார். பின்பு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து என்னை வந்து பெண் பார்த்துவிட்டு அவர்களும் என்னை பிடித்திருக்கிறது என 2 மாதத்திலேயே திருமண ஏற்பாடுகளையும் செய்தனர். நிச்சயம் செய்ததும் திருமண ஆசை அதிகமாக நான் திருமணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் கனவிலேயே மூழ்கி போனேன். இப்படியே 2 மாதம் மலமளமென ஓடியது. திருமணம் நாளும் வந்தது. எனக்கும் அவருக்கும் திருமணம் நல்லபடியாக முடிந்தது. அவருடைய பெயர் சேகர். அவர் மிகவும் அழகாக நிற்பார். ரொம்ப நல்லவரும் கூட. அவர் ஒரு தனியார் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலையும் பார்க்கிறார். அவர் மிகவும் நல்லவர். ஆனால் எனது மாமியாரோ கொஞ்சம் குணம் சரியில்லாத ஆள். அவர் எப்போவுமே என்னை அடக்குவதிலேயே குறியாக இருப்பார். அடக்குகிறேன் என்ற பெயரில் என்னை கொடுமை செய்யவும் வந்தார். அவர் வரதட்சணை கேட்டதற்காக எங்கள் வீட்டில் எனக்கு 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வைத்து கொடுத்தார்கள். அதை எங்கள் வீட்டில் நான் ஒரே பெண் என்பதற்காக, மகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்டதையெல்லாம் பார்த்து பார்த்து எங்கள் வீட்டில் செய்தார்கள். நான் திருமணமாகி எனது மாமியார் வீட்டிற்கு சென்று விட்டேன். எனது கணவன் வீட்டில் சந்தோஷமாக வாழலாம் என கனவோடு போன எனக்கு என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என நினைக்க வைத்தார் என்னுடைய மாமியார். நான் என் கணவன் வீட்டில் முதல் 3 மாதம் சந்தோஷமாக இருந்தேன். நான் கேட்டதையெல்லாம் என் கணவரும் வாங்கி தருவார். நாங்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். எனது கணவனுக்கு விடுமுறை என்றால் என்னை வெளியே கூட்டிச் செல்வது, நாங்கள் ஷாப்பிங் செல்வது என சந்தோஷமாக போனது. ஆனால் அந்த 3 மாதத்திற்கு பிறகு எனது வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிப்போனது. நானும் என் கணவரும் அடிக்கடி வெளியே செல்வதை கவனித்த என் மாமியார், எங்களது ஊரிலெல்லாம் இப்படியெல்லாம் அடிக்கடி வெளியே போகக்கூடாது, இது தவறு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என கண்டிக்கவும் ஆரம்பித்தார். சரி என்று நானும் கேட்டும் கொண்டேன். அதனுடன் இன்னும் 3-4 விதிகளையும் சொல்லி, இந்த விதிப்படிதான் நீ இனி வீட்டில் இருக்க வேண்டும் எனவும் என்னை கூறினார். அதில் என் மாமியார் என்ன கூறினார் என்றால், உன் கணவன் சோபாவில் உட்கார்ந்தால் நீ கீழே தான் உட்கார வேண்டும், சோபாவில் உட்காரக்கூடாது. என் பையன் சோபாவில் உட்கார்ந்தால் நீ பக்கத்தில் போய் உட்காரக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் இருவரும் சமம் கிடையாது. என் பையனுக்கு நீ சமமா எனவும் என்னை திட்டுவார். என் பையன் சாப்பிடுவதற்கு முன் நீ சாப்பிடக்கூடாது. உனக்கு பசித்தால் கூட என் பையன் சாப்பிட்ட பிறகுதான் நீ சாப்பிட வேண்டும். கணவன் சாப்பிடாமல் மனைவி சாப்பிடுவது என்ன பழக்கம் எனவும் என்னை திட்டுவார். என் பையன் எந்த தட்டில் சாப்பிட்டு போறானோ அந்த எச்சில் தட்டில்தான் நீயும் சாப்பிட வேண்டும். உனக்கென புதிதாக தட்டையெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்றும் கூறுவார். நீ வெளியே போனாலும் தனியாக எங்கேயுமே போகக்கூடாது. அப்படியே என் பையனுடன் நீ வெளியே போனாலும் கூட என்னிடம் அனுமதி கேட்டுவிட்டு தான் நீ போக வேண்டும் எனவும் என்னிடம் கூறினார். இப்படியே அடிக்கடி பல விதிகளை போட்டு கொண்டே இருந்தார். இலக்கியாவும் பொறுத்து பார்த்துவிட்டு ஒரு நாள், ஏன் இப்படி சொல்கிறீங்க, அந்த காலத்து போல இந்த காலம் கிடையாதே என எதிர்த்து பேச, சரிம்மா, எங்கள் கலாச்சாரத்துக்கு இது செட் ஆகாது, நீ கிளம்பி உங்கள் அப்பா வீட்டுக்கு போய்விடு, திரும்பவும் வந்து விடாதே, அங்கேயே இருந்து விடு என்றார். நீ இங்கே எதற்கு தேவையில்லாமல் இருக்கிறாய்? எங்கள் ஊரில் என்றால் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீ இப்படிதான் இருக்க வேண்டும். எங்களது ஊரில் இருக்க வேண்டும் என்றால் நீ சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கத்தான் வேண்டும். எல்லா பெண்களும் இப்படிதான் இருக்கிறார்கள், நீயும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் மிகவும் மனவேதனைக்கு ஆளான இலக்கியா தன்னுடைய செல்போனை எடுத்து அதில் வாட்ஸ்அப்பில் தனது அப்பா அம்மாவிற்கு வாய்ஸ் மெசேஜை அனுப்புகிறாள். அப்பா அம்மா, முதலில் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். என் கணவன் மிகவும் நல்லவன், அப்பாவி. அவருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 3 மாதமாக நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் எனது மாமியார் என்னை மிகவும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார். என்னை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீ உடனே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு சென்று விடு, திரும்பவும் வராதே என கூறிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு இங்கு இருக்கவும் பிடிக்கவில்லை. நான் அங்கே நமது வீட்டிற்கு வந்தும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை.
எனக்கு இப்போதுதான் இவ்வளவு செலவு செய்து திருமணத்தை செய்து வைத்து கொடுத்தீர்கள். அங்கே வந்து உங்களை தொந்தரவு செய்வதை விட நான் இறந்து விடுகிறேன். நான் இறந்ததற்கு பிறகு நான் சொல்வதை செய்யுங்கள். நான் எனது கணவன் வீட்டில் 2 பாக்ஸில் நீங்கள் கொடுத்த நகை மற்றும் பணத்தை பத்திரமாக வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு எனது தோழி காவியா, அவள் மிகவும் ஏழ்மையான பெண். இந்த நகையை வைத்து அவளுடைய திருமணத்திற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்றார். நான் வீட்டிற்கு வந்து வாளா வெட்டியாக இருந்தாலும் அப்பொழுதும் இந்த சமூகம் என் அப்பா அம்மாவான உங்களை ஏதாவது தப்பாக தான் சொல்லும். நான் கண்டிப்பாக இறந்து விடுவேன். நான் இறந்ததற்கு பிறகு எனது மாமியார் என்னுடைய உடலை வைத்து நிறைய சம்பிரதாயங்களையும் கலாச்சாரங்கள் என்ற பெயரில் எதையாவது செய்ய நினைப்பார். தயவுசெய்து அப்படி மட்டும் செய்ய ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். என்னை நமது சொந்த ஊருக்கே தூக்கிச் செல்லுங்கள். அப்படி உங்களுக்கு சிரமமானால் இந்த ஊரிலேயே நீங்களே என்னை கொண்டு போய் எரித்து விடுங்கள் என்றாள். இப்படி எல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் செய்து அவளுடைய தாய் தந்தைக்கு அனுப்பினாள் இலக்கியா. ஒரு பெண் இப்படி கூறுகிறாள் என்றால் அந்த பெண் எவ்வளவு துன்பங்களையும் மனவேதனைகளையும் அடைந்திருப்பார். இதை கேட்டவுடன் 23 வருடமாக கஷ்டப்பட்டு வளர்த்த நம்மளுடைய மகள் இப்படி சொல்கிறாளே என பதறி போய் இலக்கியாவுடைய அப்பாவும் அம்மாவும் உடனடியாக மதுரைக்கு கிளம்பி அவருடைய கணவன் வீட்டுக்கு வரத் தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது வழியிலேயே இலக்கியா இறந்துவிட்டார் என்ற துயரமான செய்திதான் அவர்களுக்கு வந்தது. உடனே இலக்கியாவின் அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இருக்கும் காவல் நிலையத்துக்கு சென்று அவருடைய மாமியார் மேல் புகாரும் அளிக்கிறார்கள். இதை கேட்ட இலக்கியாவின் மாமியாருக்கு அதிர்ச்சி அடைந்து சிறையில் நம்மை அடைத்து விடுவார்கள் என பயந்து அவரும் போய் தற்கொலைக்கு முயன்று விஷத்தை குடிக்கிறார். உடனடியாக அவரையும் மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்கிறார்கள். அங்கும் அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. இதுக்கு பயந்து திடீரென விஷத்தை குடித்துவிட்டு மயங்கி விழுந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கார்த்திக் மற்றும் அவருடைய உறவினர்கள் மாமியாரை உடனடியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவருடைய மாமியாரோ பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இது தொடர்பாக விசாரணையையும் போலீசார் நடத்தி வருகிறார்கள். புதுமண பெண் தற்கொலை செய்த சோக சுவடு மறைவதற்குள் அவரது இறப்புக்கு முக்கிய காரணமாக குற்றச்சாட்டப்பட்ட மாமியாரும் விஷம் குடித்து உயிரிழந்த சம்பவமானது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இது குறித்து இலக்கியாவுடைய பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் ஆடிஓ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டும் உள்ளது. எவ்வளவோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மரணம் என்பது முடிவு கிடையாது. பெண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்த அப்பா அம்மாவுக்கு அந்த பெண்ணின் மரணம் ஒரு நரக வேதனையே. கலாச்சாரத்திற்காகவும் மற்றவர்கள் நம்மை இழிவாகவும் தாழ்வாகவும் பேசுவார்கள் என்பதற்காக நாம் உயிரை மாய்த்து கொள்வது மிகவும் வருத்தத்திற்குரிய செயல். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.